வீடியோ நினைக்கிறேன் கைஸ். நேரத்துக்கு அங்கே போயிருந்தால் நல்லாயிருக்கும். 5 மணிக்கு கிளம்பி போகிறது பிளானு. 1.5 மணி நேரம் டிலே ஆகிடுச்சு. இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மவுண்டன் பீக் மாதிரி. ஸோ வந்து ரைஸ் ஆனாலும் நல்லா தான் இருக்கும். இன்னும் சன்ரைஸ் பார்க்க முடியாது. மழை வேற தூருது கைஸ். இந்த ரெயின் லேயர் போடுறதுனால 15 நிமிஷம் ஆகிடுச்சு. வண்டிக்கிட்ட வந்ததுக்கப்புறம் தூருச்சா. ப்ரோ இது மேலே தானா? ஓகே. மேப் 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 வைல்டு ஈஸ்ட்னு போட்டிருக்கு. சாரி, வெஸ்ட்டுன்ட்டு. நேராக தானா? சரி வாங்க, பொறுமையாக போகிறேன். ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் வண்டி ஓட்ட. அப்பா ஃபுல்லாக கல். ரீசெண்டாக பெங்களூர்லேருந்து கோயம்புத்தூர் வந்தப்போ ரேப்பிடோ போனேன். ரேப்பிடோவில் புக் பண்ணி ரூமுக்கு போகலான்ட்டு. அப்போ இந்த மாதிரி தான் ஜல்லிக்கெல்லாம் கொட்டி வச்சுருந்தானுங்க ஜிபி சிக்னலில். அதில் சறுக்கி விட்டு விழுந்துட்டேன்னா, அதனால் அந்த பையன் விழுந்துட்டாப்புல. அதனால் லைட்டாக ஜெர்க்காகுது கைஸ், வேறு ஒன்றும் இல்லை. இந்த குட்டி குட்டி கல்லை பார்த்தா. மலைக்கு கீழே இறங்குது. ஒரு மலையவே இறங்கி ஏறுறோமா.
இங்கே ஊர் இருக்கா? நைஸ். இன்னும் போகணுமா? ப்ரோ வேறு லெவலில் இருக்குது ப்ரோ. ஜாலி தான், மஜா தான். ஆ இந்த கொழுக்கு மலையில் ஒன்று இருக்குமே, சி மூணாறு கொழுக்கு மலை இருக்குல்ல, அந்த மாதிரி இருக்கு. தூரிச்சு. ஆமாம். ஹாய் கைஸ், இங்கே பார்த்தீங்கன்னா மேகத்து நடுவில் ஒரு பயணம். இவர் தான் கூப்பிட்டு வந்தார். நம்ம மேப்பு மேப் 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 நம்ம கூகுள் மேப். ஆமாம். மூணாறு கொழுக்கு மலை மாதிரி இருக்குது கைஸ். வந்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். சூப்பராக இருக்கும். அதே மாதிரி பெரிய லென்ஸ் கொண்டு வந்தோம்னா அங்கே நின்று இங்கிருந்து அடிக்கலாம். அந்த எஜ்ஜு நான் போட்டிருப்பேன் அவருக்கா. ஆமாம் ப்ரோ, அது கீழே உட்காந்து அந்த எஜ்ஜில் போயிருவோம், ரொம்ப ரிஸ்க்கு. ஓகே, கண்டிப்பாக தேவைன்னா பண்ணுவோம். நான் பண்ண மாட்டேன் ப்ரோ. வாலிப வயசு அப்படின்ட்டு எடுத்துட்டோம். அப்பெல்லாம் பாரு எப்படி இருக்குன்னு பாரு இந்த இடம். இந்த கீழே ரோடு தெரியுதா? ஆமாம் ப்ரோ, அது வந்த வழியா நம்ம ரூட்டு, மசனகுடி ரூட்டு. இதில் ஜூம்லாம் பண்ண முடியாது. இதில் ஜூம்லாம் பண்ண முடியாது. அதில் ஜூம் பண்ண முடியாது. பட் ஃபோட்டோவுக்கு தூருமான்னு யோசிக்கிறேன். இதில் பார்த்துக்கோங்க. ஓ, ஜூம் பண்ணவா? இன்னது அவ்வளோ ஜூம் வராது. நல்லா இருக்கு. ஆனால் ஓகே,
வா. ஹாய் கைஸ், இங்கே பாருங்க ஃபோட்டோ எடுத்துட்ருக்காங்க. கிளம்புறோம். வெயில் பொழுத்து இருக்குது, ஆனால் வியூ பயங்கரமாக இருந்துச்சு. இது ஒரு 1/2 hour சில் பண்ணிட்டு கிளம்புறோம். டாட்டா, பை பாய். எடுக்கணுமா? காலையில் நல்ல கார்டியோ. ஆமாம். ஸோ அலவுட் ஸ்பாட் இதுதான், ஃபாரஸ்ட்டில் இருக்குது. ஆமாம், அது இங்கே வண்டி வரக்கூடாது. முன்னாடியே ஒரு செக் போஸ்ட் இருக்குது. இங்கே வரணும். நம்ம இங்கே வண்டியை போட்டுட்டு கீழே போயாச்சு. வெயிட்டு. ஓகே கைஸ், டாடா, பாய். ஓகே கைஸ், கிளம்ப போகிறோம். அப்பா, தரமான ஸ்பாட்டு கைஸ். ஒர்த்து, ஸ்டே பண்ணது ஒர்த்து, ட்ரிப்பு வந்தது ஒர்த்து. ரெண்டாவது கியரில் தான் இறக்குறேனே, ரொம்ப பள்ளமாக இருக்குது. 3வது கியர்லாம் மட்டும் சர்ருன்னு போயிருது இந்த வண்டி. நைஸ் ரைட். ஆக்சுவலாக சன்ரைஸ்க்கு தான் நாங்கள் வேக வேகமாக வந்தோம், ஏன்னா க்ளவுட்ஸ் மறைச்சிருச்சு. எப்பயுமே வந்து இந்த மாதிரி இருக்காதான். என்னன்னா க்ளவுட்ஸ்லாம் இல்லாமல் கிளியராக இருக்கும். இந்த தடவை அந்த மூணாரில் இருக்க கொழுக்கு மலை மாதிரி க்ளவுட்ஸாக இருக்குது. இது பார்க்க அபூர்வமாக அங்கே இருக்கிற லோக்கல் ஆளுங்க சொன்னாங்க. ஸோ வந்து we are so lucky to see this view. வேகமாக போயிடக்கூடாதுன்ட்டு அடிக்கடி ஸ்பீட் பிரேக்கர் வைக்கிறாங்க. குட் திங். புதுசாக ஓட்டுறவங்களுக்கும் செம்ம கஷ்டம். அவங்க வாட்டுக்கு தெரியாமல் வண்டி போகுதுன்ட்டு கியரை மாற்றிட்டாங்க அப்படின்னா நிப்பாட்டுறது கஷ்டம். திரும்பி கீரை உடச்சி தான் நிப்பாட்டணும், பிரேக்கெல்லாம் முடித்தா நிற்காது. இந்த லொக்கேஷன் பேர் எதோ சொன்னார், இந்த ஊர் பேர் சொல்லி மறந்து போச்சே. சூரையூர் மேடா என்னமோ சொன்னார். என்னாச்சு, ரோடை பார்க்கல, ஆனால் கண்ணு கீழே தான் இருந்துச்சு. ஆத்தாடி, ஏர் பிரேக்லாம் வேலையே செய்யலை. ஆ ஆ ஓகேக்கா, அந்த ஓட்டு வீடு மாதிரி இருக்கே. ஆமாம் ப்ரோ செம்மையாக இருக்கு. அது வேற, அதான் புரியுது. வேற லெவல்.
அங்கே ஒரு ப்ராப்பர்ட்டி கைஸ், இன்ஃபினிட்டி பூலோட சூப்பராக இருக்குது. பக் 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 பக்னு அடிக்குது. ஒரு அமைதியான இடம், மேலே நல்ல வியூ பாயிண்ட்டு, சூப்பராக இருக்குது. இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக சில்றாங்க, ஒரு 1.5 months தான் இருக்கும். ஸோ வந்து இந்த மாதிரி ஜல்லிக்கல்லெல்லாம் பார்த்தா லிட்டாக ஜர்க் ஆகுது, வேறு ஒன்றும் இல்லை. காலங்காத்தால 5 மணிக்கு 4:30 மினிமம் விழுந்தோன்னு நினைக்கிறேன். நாங்கள் விழுந்ததுக்கப்புறம் ஒரு பேக்கரி மாதிரி இருந்துச்சு சைடில் ஒட்டினாப்புல அந்த டேனிங்லேயே. திடீர்னு வந்துட்டு, தம்பி நீங்கள் இன்னையோட 8வது ஆள் அப்படின்ட்டு. 8வது ஆள்னா 8 பேர் உழுவுற வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, ஏதாவது பேரிகேட் கிரிக்கெட் போடலாம்ல அப்படின்னு. அப்புறம் இருந்த பேரிகேட்டை லைட்டாக தள்ளி போட்டு நான் கிளம்பி வந்துட்டேன். வேறு ஒரு ரேப்பிடோ போட்டு அவர்கிட்ட சொன்னேன் நான், டோகி அடிக்கணுமா, ஏதாவது ஹெல்ப் வேணுமா அப்படின்ட்டு. அவர் பக்கத்தில் காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டில் வண்டியை போட்டு, காலையில் மெக்கானிக் கூப்பிட்டுக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் போங்க அப்படின்ட்டாரு. காசு வேணுமான்னு கேட்டேன், வேணான்ட்டார். அப்பையிலேருந்து எனக்கு முட்டி வலிக்குது கீழே விழுந்ததுலேருந்து. இன்ஜின்லாம் கதறது துடிக்குது, அப்படியே விட்டுறேண்ணே நான் போயிடுறேன்டா பாவண்டா ப்ளீஸ் அப்படின்ட்டு. இது எங்கே இருக்குன்னா கரெக்டாக 10வது ஏர்பின் பெண்டில் இருக்கிறது. இதுதான் வழி. பார்த்தா வைல்டு செஸ்டின்னு இருக்குல்ல, அங்கே போர்டு போட்டிருக்கோம், அதில் இருந்து நேராக போனால் நம்ம ஸ்பாட் வந்துடும் கைஸ். ஓகே கைஸ், கியர் அப் பண்ணிட்டு சந்திப்போம். பாய்.